மாக்காளி தாயே, என்னவாயிற்று? இந்த காப்புக்குரிய மாதேவனின் அமராவதி தாய்க்கு என்னவாயிற்று தாயே? ஏதாவது ஆபத்தா தாயே? சொல் தாயே, சொல். ஆஹா தாயே, பூவை கொடுத்து விட்டாய். கண்டிப்பாக இது நல்ல சகுனம் தான். உன் கருணையே கருணை தாயே. என்ன துர்கா, நடந்ததையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? என்ன நம்பி வந்துட்டல்ல, இனி எதுக்கும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். மணிரத்னம் படத்த ஹீரோயின் மாதிரி ஒரே வார்த்தையில தான் பதில் சொல்லுவியா? டோன்ட் வரி. இதுதான் நான் கல்யாணம் பண்ணி வாழ போற வீடு. ஓம் மாக்காளி தாயே, என்ன துர்கா யோசிக்கிற? இறங்க. ஹலோ மேடம், பார்க் பண்ணிடு. துர்கா, துர்கா, உள்ள போ. போ. யா, சொல்லு. ஏன் நின்னுட்டே இருக்க? உள்ள போ. அவள் வரும் காலை பொழுதில் நந்தவனம் வசந்தமாய் பூத்து குலுங்கி குழலாய் ஒலிக்கும். மேலிருந்து பூ பொழிந்து அவள் மேனிதனை நனைத்தனுப்பும். பொன்மகள் வருகை தர பூமி தாய் பூ பொழிவாள். மஞ்சள் பாத சுவடு பதித்து மாதேவி உள்நுழைய
தாயே, உன் கருணையே கருணை. இதெல்லாம் இப்பொழுதே நடக்க வேண்டும் என்று தோன்றுகிறது தாயே. சீக்கிரம் நடக்கட்டும் தாயே. கண்டிப்பாக நடக்கும். நீ நடத்துவாய் தாயே, நடத்துவாய். அம்மா அம்மா, என்னாச்சு? எந்திரிங்க. பாத்து எந்திரிங்க. ஐயோ, என்னாச்சு அத்தை? பாத்துட்டேன். உட்காருங்க. உட்காருங்கம்மா. ரொம்ப வலிக்குதா? பரவாயில்ல. அம்மாவுக்கு என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் போலாமா? பாத்துடி. குட் மார்னிங் மேடம். ஏய் துர்கா, ஏன் இன்னும் இங்கே நிக்கிற? சரி, உள்ள போலாம் வா. வா. ஏய், அழுத்தாத, வலிக்கும். இப்போ ஓகேவா? வா. வா. போய் டிரைவரை கார் எடுத்துட்டு வந்து ரெடியா இருக்க சொல்லு போ. சரிங்க சார். அத்தை, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் அத்தை. சரிங்க அத்தை. ஆண்டி, என்னாச்சு? கொஞ்சம் வெயிட் பண்ணு. இந்த காட்டு மிராண்டி கூட்டத்தை கையில வச்சுக்கிட்டு என்னையே அவமானப்படுத்துறியா நீ? கடவுள் கிட்ட நல்லா வேண்டிக்கும். எந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த சித்ரா தேவிய நீ பாத்துட கூடாது. பாத்துட்ட உன்னை யாரு உள்ள விட்டது? வெளியில போ. அம்மா, யார் இவ? ஷோ. ஏய், வெளியில போ. நீ எப்படி உள்ள வந்த? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், எதுவும் பேசாம நின்னுகிட்டே இருக்க. ஆண்டி, நான் தான். மது? ஆமா ஆண்டி. மது, படத்துல நடிக்கிறதுக்கு நான் இவகிட்ட பேச போனப்போ அந்த காட்டு மிராண்டி கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இவ என்ன பண்ணா தெரியுமா? ஆண்டி, உங்க கோவத்துல உள்ள நியாயம் புரியுது. ஆனா அதெல்லாம் அவ வேணும்னே பண்ணிருப்பான்னு எனக்கு தோணல. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அப்படி அமைஞ்சிருக்கும். அப்போ நான் புரிஞ்சுகிட்டது தப்புன்னு சொல்ல வரியா? சூப்பர். முதல் முறையா அம்மாவுக்கும் இவளுக்கும் முட்டிக்கிச்சு. என்ன நடக்க போகுதோ? இந்த லண்டன்காரி அத்தை கிட்ட சண்டை போட்டு கிளம்புனா அப்புறம் மாமா எனக்கு தான். நான் அப்படி உங்களை சொல்லுவேனா ஆண்டி? அந்த சிச்சுவேஷன்ல அப்படி ஆயிடுச்சுன்னு தான் சொல்ல வரேன். எந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் அவ என்னை எதிர்த்து பேசிட்டான். என்னை எதிர்த்து பேசின யாரும் என் முன்னாடி நின்னதில்ல. ஆண்டி, அவ அந்த மாதிரி எதிர்த்து பேசுற கேரக்டர் இல்ல. ரொம்ப நல்ல பொண்ணு. வெரி டவுன் டு எர்த்.
ரொம்ப பாவம் ஆண்டி. ஹம், யாரு இவளா? இல்ல ஆண்டி, உண்மையிலேயே அவ ரொம்ப பாவம். நீ ஃபாரின் கல்ச்சர்லயே பிறந்து வளர்ந்தவ. அதனால இங்க இருக்கிறவங்க யாரு பாவம் என்ன எப்படின்னு உனக்கு தெரியாது. நீங்க சொல்றத நான் என்னைக்குமே கேக்குறேன் ஆண்டி. அட் த சேம் டைம் நீங்க நான் சொல்றதையும் ஒரு தடவை கேளுங்க ஆண்டி. and then you decide. அதான் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, அப்புறையே மது நீ அடம் பிடிக்கிற? இங்க பாருங்க, முதல்ல நான் சொல்ல வந்ததை கேளுங்க. அதெல்லாம் நீ எனக்கு சொல்லாத, சரியா? அமைதியாரு. நீ சொல்லு மது. எங்க போறதுன்னு தெரியாம யாருமே இல்லாம இவ நின்னுட்டு இருந்தா. அதான் இறக்கப்பட்டு நான் இவளை கூட்டிட்டு வந்தேன். நான் கூப்பிட்டப்பவே வந்திருந்தா இவளுக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அத்தனை பேர் என்ன அவமானப்படுத்தும் போது இவ வேடிக்கை பார்த்துட்டு நின்னா. இவளும் என்னை எதிர்த்து ஆண்டி, ஆண்டி நீங்க தானே சொல்லுவீங்க எனக்கு எதிரியா இருக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும்னு. உங்களுக்கு எதிரியா இருக்கிற தகுதி அவளுக்கு எதுவுமே இல்லை. அவ ஒரு சாதாரண பொண்ணு, லைஃப்ல என்ன பண்றதுன்னே தெரியாம நிக்கிறா. நான் உங்களை கேட்காம ஏன் இந்த முடிவெடுத்தேன்னா, மது என்ன பேசுற நீ? இந்த வீட்ல எனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை உனக்கும் இருக்கு. நீ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். ஆனா நேத்து வந்தவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு, ஆனா என் பொண்டாட்டிக்கு எதுவும் இல்ல. இந்த அம்மாக்கு என்னாச்சு? எப்ப பார்த்தாலும் மது மதுன்னு அவக்காலே விழுந்து கிடக்குறாங்க. ஆண்டி எனக்கு இவ்வளவு உரிமை கொடுக்கறது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்காக நான் உங்களை எதிர்த்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஏன் கண்ணு முன்னாடி அவ நல்லபடியா இருந்தாதான் எனக்கு சந்தோஷம். நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்கன்ற நம்பிக்கையில நான் அவளை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். வேண்டாங்க, என்னால எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை? என் விதி என்னவோ அதுபடியே நடக்கட்டும். நான் போறேம்மா. நெல்லு, எங்க போவ? எப்படி போவ? எங்க தங்குவ? உனக்கு இங்க யார் இருக்கா? பதில் இல்லைல்ல? இரு, ஏன் லக்கேஜையும் எடுத்துட்டு வரேன். அப்பாடா போய் தொலை. நான் என் மாதேவனுக்கு அந்த அமராவதியை கண்டுபிடிச்சு சேர்த்து வச்சிடறேன். நீ தானே இங்க தங்க கூடாது, நான் உன் கூட தங்கலாமே. மது என்ன பேசுற நீ? சரி மது, இவ இங்கே தங்கிக்கிட்டோம். என்ன இப்படி ஆயிடுச்சு? நிஜமாதான் சொல்றீங்களா? தங்கட்டும். ஆனா இவ அவுட் ஹவுஸ்ல தான் தங்கணும். ஒரு சாதாரண வேலைக்காரியா தான் இங்க இருக்கணும்.
நீங்க எனக்காக இவ்ளோ தூரம் மைண்ட் மாத்திக்கிட்டதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆண்டி. ருத்ரையா அம்மா இவள அவுட் ஹவுஸ்ல தங்க ஆ, வைங்க. சரிங்கம்மா. வா. அதெல்லாம் சரி, ரிஷி எங்க? என்ன ஆண்டி சொல்றீங்க? ரிஷி இன்னும் வரலையா? நீங்க 2 பேரும் மீட் பண்ணவே இல்லையா? இல்ல ஆண்டி, பாத்திருந்தோம்னா ஒன்னாவே வந்திருப்போமே. இந்த வீட்ல எல்லாரும் என்னதான் பண்றீங்க? ரிஷி யாருக்காவது ஃபோன் பண்ணானா? ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு போனா. இது வரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணல. ஏமா அங்க என்ன வேடிக்கை? வா. காளி ஏதோ சொல்ல வந்ததை நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல இந்த மதுமிதா செய்யற கூத்தையெல்லாம் பார்த்து தலையில அடிச்சுக்கிறதா? இருக்கிற தொல்லை பத்தாதுன்னு இதுல இது வேற. ச்சே. வா சீக்கிரம். உன் பேர் என்ன? துர்கா. ஆமா, இதுல அம்மன் பேர் வேற. இத பாரு, எங்க அம்மாவை எதிர்த்து பேசின யாரும் இது வரைக்கும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. ஏதோ உன் நல்ல நேரம் மதுமிதாவால தப்பிச்சிட்ட, புரியுதா? அம்மா கண்ணு முன்னாடி அடிக்கடி படவே கூடாது. வா.